ஆல்ரைட், ஜெர்மினேட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேம்மா. Let's pray. Loving Heavenly Father, we once again remember, Lord, that you are a covenant-keeping God. You do not change. You are unchanging. Your words remain true. Your promises are never changing, Father. Lord, we thank you for all of that, Father, Lord. Help us to understand the promises you have given, the covenants you have made, um, pointing to the redemption of mankind and for the eternal life. Help us to understand and build on it, Father God, to realize what was the most important purpose of creation, why you wanted to create man and what was his purpose. Help us, Lord, to glorify your name in our lives, understandingly, knowingly. Um, Help us to live our lives. Lord, be with us during the study, Lord. Let nothing deviate us. Let no wrong understanding get into our hearts. Be with us and guide us. In Jesus' wonderful name I ask. Amen. All right. So, covenant keeping God பார்த்துட்டு இருக்கோம், and over time காடோட கவனன்ஸ் அண்ட் ப்ராமிசஸ் என்ன சொல்லிட்டு இருக்காரு மேன்கைண்டுக்குன்னு பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். அதில் வி சி தட் ஹிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கவனன்ட் ப்ராமிசஸ் எல்லாம் ஆர் பாயிண்டிங் டு ஹிஸ் சன், இல்லையா? ஹிஸ் சன்ஸ் ஃபர்ஸ்ட் கம்மிங் இல்லைனா செகண்ட் கம்மிங். ஸோ ப்ராமிஸ் பண்ண மெசையா பற்றி அவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டே வராரு வருஷங்கள் போக போக. ஸோ நம்ம வந்து இஸ்ரேல் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபார்ம் ஆகி ஜட்ஜஸ் ரூல் பண்ணி கிங்ஸ் ரூல் பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ஆம், ஆ, ஆம், அசிரியா கொஞ்சம் போர்ஷனை பிடிச்சிட்டு போயிடுச்சு. சதர்ன் பார்ட் ஜெருசலேம் ஜூடா இருந்தது, அதையும் பேபிலோன் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ டேனியல் பேபிலோனில் இருக்கிறாரு. அண்ட் காட் இஸ் கண்டினியூயிங் டு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காரு இஸ்ரேல் மக்களுக்கும் உலக மக்களுக்கும். இன்னும் மெசேஜஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வராரு. ஸோ டெஃபினட்டாக இது அந்த அந்த டைமில் அவங்களுக்கும் ஒரு ஹோப் கொடுத்துருக்கோம் அந்த கண்ட்ரி பீப்புளுக்கும். எல்லாம் போயிடுச்சு, இல்லை? டெம்பிள் போயிடுச்சு, கண்ட்ரி போயிடுச்சு, பார்டரில் வேறு எனிமி கண்ட்ரி, அதுவும் ஐடல் வர்ஷிப்பிங் கண்ட்ரி இவங்களை பிடிச்சிருச்சு. அப்போ ரொம்ப ஒரு ஈடு பீப்புளுக்கு அவங்களுக்கும் அது ஒரு பெலனாக இருந்திருக்கும், ரைட்? ஸோ அந்த வரிசையில் நம்ம மெசையா பற்றின ப்ராமிசஸ் டேனியல் வழியாக கடவுள் கொடுத்தது என்னதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது வி சா சாப்டர் 2 அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் சாப்டர் 7 நம்ம பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு வந்து ஐ ஃபீல் அந்த சாப்டர் 7 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணால் பெட்டராக இன்னும் கொஞ்சம் விளங்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ எம் கோயிங் டு திரும்ப சாப்டர் 7 கொஞ்சம் பார்ப்போம், ஓகே? ஸோ பைபிளில் எடுத்து வச்சுக்கோங்க. சாப்டர் 7 நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டி வரும், அப்போ தான் விளங்கும். ஸோ எடுத்து வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரெவலேஷன் வந்து ஜீசஸ் வந் வந்து கிராஸ் அண்ட் ரிசரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்ட் பர்சன் ஆஃப் ட்ரையூன் காட், இல்லையா? ட்ரினிட்டியில் தேர்ட் பர்சன் ஹோலி ஸ்பிரிட் வந்தாங்க. அண்ட் அந்த டைம்லேருந்து சர்ச்சுன்னு ஜென்டைல்ஸையும், இல்லை, அதாவது இஸ்ரவேல் அல்லாத மக்களையும் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் பிலீவர்ஸ் எல்லாரையும் ஒரு கூட்டமாக காட் வந்து சேர்த்துட்டு வராரு. ஸோ அப்படியே ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே தாண்டி வந்தாச்சு, கரெக்ட்? இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புக் ஆஃப் ரெவலேஷனில் இருக்குது. ரெவலேஷனில் நடக்கிற காரியங்களை ப்ராஃபிட்ஸ் மூலமாகவும் நிறைய ப்ராஃபஸிஸ் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ
ரெவலேஷனில் இருக்கிற போர்ஷன் எப்படி இருக்குன்றத ஐ வாண்டட் டு ஷோ. ஸோ காட் நிறைய பீப்புளை சர்ச் இஸ் ஒன் பாடி இல்லையா? ஸோ எல்லா கண்ட்ரி, எல்லா நேஷன், எல்லா ஜாதி மக்களையும் சேர்த்து பிலீவர்ஸ் எல்லாரையும் ஒரு கூட்டமாக தான் கடவுள் பார்க்குறாரு. ஸோ அந்த சர்ச்சுன்னு பார்க்குறாரு, ரைட்? ஸோ அவர் சேர்க்குறாரு. எப்படி ஹோலி ஸ்பிரிட் ஒரு ஸ்டார்ட் டேட் இருந்ததில்ல, அதுக்கு டேட் டைம் எல்லாம் உண்டு சர்ச்சுக்கு. அதே மாதிரி ஒரே டைமில் சர்ச் வில் பி டேக்கன் அப்னா என்ன அர்த்தம்? உயிரோட இருக்கிற பிலீவர்ஸ், ஏர்த்தில் இருக்கிற பிலீவர்ஸை ஜீசஸ் கிளவுட்ஸில் அவர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நம்ம படிக்கிறோம். ஓகே, ஸோ அதான் ரேப்சர். ஸோ அதாவது ஜீசஸ் இன்னும் ஏர்த்துக்கு வரல, மிட் ஏரில் வானத்தில் மீட் பண்ணி நம்ம பிலீவர்ஸ் எல்லாரும் போயிடுறாங்க. இறந்தவங்களும் போயிடுவாங்க, பிலீவர்ஸும் போயிடுவாங்க. ஸோ இதுதான் சர்ச்சோடைய ஸ்டார்ட், இது சர்ச்சோட எண்டு. இந்த ரேப்சருக்கு அப்புறம் தெர் இஸ் கோயிங் டு பி நிறைய ஒரு ட்ரிபுலேஷன் நிறைய நடக்க போகுது. அதை ரெவலேஷன் புக்கில் நிறைய டீட்டெயில்டாக எழுதியிருக்கு. ஏன் அந்த ட்ரிபுலேஷன் கடவுள் அனுப்புகிறாரு? நம்பாமல் இருக்கிற மீதி உயிரோடு இருக்கிற மக்களாக இருக்கட்டும், இஸ்ரவேல் மக்களும் யார் மெசையான்னு தெரிகிறதுக்காக இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக. இது ரொம்ப கிரேஸோட ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப ஜென்டிலாக நடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பட் அந்த டைமில், ட்ரிபுலேஷன் டைமில் இஸ்ரவேல் டைம் மாதிரி நடக்கும் காரியங்கள். ஸோ ஈஜிப்டும் ஃபேரோவும் காலத்தில் எப்படி 10 பிளேக்ஸ்லாம் இருந்ததில்ல, அந்த மாதிரி ஒரு 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 டிசிப்ளினாக நிறைய விஷயங்களை நடத்தி கடவுள் நான் தான் கடவுள்னு உலக மக்களுக்கு காட்டுவார். அப்போ நம்புறவங்களும் நம்புவாங்க இல்லையா? அப்பவும் ஒரு பெரிய திரள் கூட்டம் பிலீவர்ஸ் வருவாங்க. ஆனால் கஷ்டமான ஒரு மெத்தடில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை இதான் காடுன்னு சொல்லி. ஸோ அங்கேயும் ஒரு குரூப்பு பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா பிலீவர்ஸுமா ஹெவனுக்கு போன பிறகு சேர்ந்து ஜீசஸ் திரும்பி வராரு. ஜீசஸும் செயின்ட்ஸும் திரும்பி வராங்க. அதுக்கப்புறம் தான் அந்த 1000 year ரூல், பேட்டில், அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்குது. சண்டையெல்லாம் நடந்து அதுதான் செகண்ட் கம்மிங்னு நம்ம சொல்கிறோம். முதல்ல வந்தது ஃபர்ஸ்ட் கம்மிங்கில் அந்த கிராஸ் ரெசரக்ஷன். அதுக்கப்புறம் சேட்டன் இஸ் கில்டு, ஹெல்லில் போட போகிறாங்க. அதில் அவங்களுக்காக சேட்டன் அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸுக்காக செய்யப்பட்ட இடம், ரெடி பண்ணப்பட்ட இடம் தான் ஹெல். அங்கே போடப்படுவாங்க. அண்ட் ஆல் பெரிய ஒரு ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். அதில் நான் பிலீவர்ஸ் எல்லாரையும் ஹெல்லில் போடுவாங்க. நியூ பிலீவர்ஸ் எல்லாரும் நியூ எர்த் நியூ ஹெவனுக்கு போகிறாங்க. ஸோ இந்த வருஷ தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இது இதில் ஐ ஹோப் இது சிம்பிளாக தான் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஸோ தட் மனசில் நிற்கிறதுக்கு. ரெவலேஷன் புக் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1, 2, 3 தான் அந்த சர்ச் பீரியட். ரெவலேஷன் 4, 5ல் த்ரோன் ரூம், ரேப்சருக்கு அப்புறம் நடக்கிறது த்ரோன் ரூம் இருக்கும். சாப்டர் 6 to 19 இந்த ட்ரிபுலேஷன் பீரியடில் தான் இருக்குது. அப்புறம் கடைசியில் இருக்கிற 2-3 சாப்டரில் தான் அந்த மில்லினியல் ரூல், ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், நியூ ஹெவன் நியூ எர்த் நியூ ஜெருசலம், இதெல்லாம் அந்த 2-3 சாப்டரில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா டேனியல் 7, டேனியல் 9ல் மற்ற ப்ராஃபஸீஸ் போல் ஃபஸ்ட் கம்மிங்கோட டீட்டெயில்ஸ் ரொம்ப இல்லை, இந்த செகண்ட் கம்மிங்கோட டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. ஆல்ரைட், ஸோ அதனால ஒரு குட்டி அவுட்லைன் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சிம்பிள் அவுட்லைன். இதில் மேட்ச் ஆகும் டேனியலோட ப்ராஃபஸீஸ். ஓகே, நம்ம ஐம் கோயிங் டு ட்ரை அண்ட் ஷோ தட். ஓகே, ரைட். நவ்
நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னது? ஒரு ஸ்டாச்சு நெபுகத்நேசர் வழியா கடவுள் ஒரு ட்ரீம் கொடுத்து அது வழியா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. என்னன்னு ஒரு சிலை போல அதில் கோல்டு, சில்வர், பிராஸ், அயன், கடைசியில் அயனும் கிளேயும் கலந்த பாதம் இருக்கிற மாதிரி ஒரு சிலை. அது ஒன்னொன்னும் ஒவ்வொரு கிங்டம்னு கிளியராக சொல்லிட்டாங்க. பாபிலோன், அதுக்கு அடுத்தது பர்ஷியன் கிங்டம், கிரீஸு, ரோமு, அதுக்கப்புறம் ரோமன் கிங்டம் உடஞ்சி குட்டி குட்டி கிங்டம்ஸாக மாறிடுச்சு. ரைட். ஸோ இந்த இது செகண்ட் சாப்டரில் நம்ம ரொம்ப படிக்கல, பட் இது ஒரு அவுட்லைன். ரைட். அவுட்லைன் போதும் இப்போதைக்கு. ஸோ காட் இஸ் டெல்லிங் இஸ்ரேல், நீங்கள் நெபுகத்நேசரை பார்த்து இப்போதைக்கு பயந்து யூஸ் இல்லை, இது டைம் ஆஃப் த ஜென்டைல்ஸ், இது இப்போ இருந்து ஃபுல்லாக ஜென்டைல்ஸாக தான் இஸ்ரவேலை ஆளுவாங்க. ரைட். அப்படின்ற பாயிண்ட்டை இப்போவே வார்னிங் கொடுத்துட்டாரு, கடவுள் அவங்களுக்கு சொல்லிட்டாரு. ஸோ இஸ்ரேல் வந்து ரொம்ப வேற எதிர்பார்க்க வேண்டாம். லைக் ஒரு சண்டை வந்து கடவுள் அவங்கள காப்பாற்றி ரெட் சீல கூட்டிகிட்டு வந்த மாதிரி அப்படி வருவாங்க, அப்படி இல்லைன்றத காட் இஸ் டெல்லிங். பட் ஹீ இஸ் ஆல்சோ டெல்லிங் ஒரு ராக் வரும் இல்லையா, அண்ட் தென் தெர் இஸ் ஒரு கிங்டம், கிராண்டாக ஒரு கிங்டம் இருக்கும். ஸோ மெசையா இஸ் கம்மிங், இஸ்ரேலோட மெசையா, ரைட், வந்து எல்லாம் ரிப்பேர் ஆகி சரியாவாங்க அப்படின்ற பாயிண்ட்டையும் ஒரு ஹோப் கொடுக்குற எண்டிங்காகவே இருக்கும் எப்பவும். ரைட். இனிமேல் வர இதையும் அதே மாதிரி தான் பார்ப்பீங்க. ஸோ அதை டைம் ஹைலைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெபுகத்நேசர் ட்ரீம் வழியாக சாப்டர் 2ல் சொன்னார். இப்போ நம்ம சாப்டர் 7ல் இருக்கோம். 7ல் வந்து டேனியலுக்கும் ஒரு ஒரு விஷன் வருது. ஸோ அவர் பார்க்கும் போதும் இந்த 4 கிங்டம்ஸை திரும்ப பார்ப்பாரு. ஆனால் ஒரு அனிமல் க்ரீச்சராக பார்ப்பாரு. ஸோ நான் இது நான் சொன்னேன் இல்லையா, மனுஷர் பார்க்குற கண்ணோட்டத்தில் கிங்டம்ஸ்லாம் ஒரு கிராண்டாக பந்தாவாக இருக்கிற ஒரு விஷயம். பட் கடவுள் கண்ணில் இந்த கிங்டம்ஸ் ஒன்றும் நார்மல் இல்லை, ரொம்ப கொடூரமாக வித்தியாசமாக அதோடைய கேரக்டரை வச்சு அந்த க்ரீச்சர் உருவாக்கியிருக்கோம். ஃபாஸ்ட்டாக வளர்ந்தது கிரீஸ், அப்போ அதுக்கு விங்ஸ் இருக்கிற மாதிரி, அப்போ வேகமாக வர்ற மாதிரி. ஸோ அப்படி விதவிதமாக கேரக்டர்ஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை வாசிக்கலாம். பட் ரொம்ப அந்த கிங்டம்ஸ்குள்ளே நோட்டீஸ் நம்ம இப்போ படிக்க போகலை. வி ஆர் லேர்னிங் மோர் அபவுட் த மெசையானிக் ப்ராஃபஸி இல்லையா. கிரீஸ் பற்றின ப்ராஃபஸிக்கு ஃபோக்கஸ் ரொம்ப பண்ண வேண்டாம். பட் வி ஆர் லுக்கிங் அட் மெசையா ரிலேட்டட் ப்ராஃபஸிஸ் கூட படிக்க போகிறோம். ரைட். ஸோ எண்ட் டைம்ஸில் இந்த ட்ரிபுலேஷன் டைம் ஒரு ஆன்டி கிரைஸ்ட் ஒருத்தர் வருவாருன்னு சொல்லி இருக்கு, ரெவலேஷனில் இருக்கு. ஸோ அந்த ஆன்டி கிரைஸ்ட் இந்த ரோமன் கிங்டம் இருந்தது இல்லையா, கால் வந்து கீழே இருக்கிறது பாதம் வந்து அயனும் கிளேயும் கலந்த இடம் இல்லை, அந்த புரோக்கன் கிங்டம் ஏதோ ஒரு கிங்டமில் இருந்து தான் ஆன்டி கிரைஸ்ட் வர்ற மாதிரி டேனியலோட ப்ராஃபஸியில் இருக்குது. ஸோ லெட் அஸ் லுக் அட் இட். ஓகே. ஸோ சாப்டர் 7 எடுத்து கையில் தயவுசெய்து வச்சுக்கோங்க. 3 விஷன் இருக்கிறது மாதிரி இருக்கும். ரைட். ஐ மீன் ஐம் ட்ராயிங் அன் அவுட்லைன். ஒரு அதை பிரேக் டவுன் பண்ணாக்கா 3 விஷன் இருக்கும். டேனியலுக்கு தான், பட் தெர் ஆர் 3 விஷன்ஸ். ஃபஸ்ட்டு விஷன் வாசிக்கிறீங்களா யாராவது ப்ளீஸ்? கடகடன் வாசிச்சா போதும், பரவாயில்ல. 4 கிங்டமை பற்றி நம்ம இப்போ அந்த 4 க்ரீச்சர்ஸ் பார்த்தோம்ல, அந்த 4 க்ரீச்சர்ஸுடைய விஷன் ஃபஸ்ட்டு 8 வசனங்கள் வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 7, 1-8. பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்தாரின் முதலாம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது.
நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பான வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக் கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னதென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவங்கியைப் போலிருக்கிற வேறொரு மிருகத்தையும் கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதன் பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களினால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேறு ரூபமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அதன் கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகள் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பின் மேலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. ஓகே. ஸோ இதுதான் விஷன் பார்க்குறாரு. 4 கிங்டம்மை பற்றி இந்த 4 விஷன், இந்த 4 அனிமல் பற்றி விஷன் பார்த்தாரு. இது ஒரு ஹீல் கெட் இன்டர்பிரிட்டேஷன் ஆல்சோ. ஓகேயா? ஸோ அந்த அந்த வசனத்தையும் வாசிச்சிருங்க. இதை இந்த வரிசையிலே வாசிச்சிருங்க, அப்போ மனசில் நின்றோம். வர்ஸ் ரெவலேஷன் 7, 15, 16, 17. தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவரிடத்தில் நான் போய் இதன் பொருள் என்னவென்றும் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். 15, 17 வாசிச்சிட்டிங்களா? ஆமா. Okay, all right. No problem. Okay, so four kingdoms and four kings, four special kings வராங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் அந்த இந்த விஷன் எண்ட் ஆற அந்த போர்ஷனை வாசிச்சிருங்க. ரெவலேஷன் 7:18. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றான். அந்த ஒரு ஹாப்பி என்டிங்ல முடியும். இந்த மாதிரி ஒரு கொடூரமா இருந்தாலும், கடைசி ராஜ்யம் பயங்கரமா இருந்தாலும், ஆல் கிங்டம்ஸ் யார் கைக்கு போகுது? செயின்ஸோட கையில், ஜீசஸோட ஃபாலோவர்ஸ் கைக்கு போகுது. அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் இட் அப்படின்னு அதில் எண்டிங். இட் இஸ் எண்டிங் வித் தட். கரெக்டாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஆனால் டேனியலுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ். ஹீஸ் வாண்ட் சம் மோர் கிளாரிஃபிகேஷன். ரெவலேஷன் 7, 19 and 20. அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் வேறு ரூபமும் கெடியும் உள்ளதுமாய் இருப்பு பற்களும் வெண்கல நகங்களும் உடையதாய் நொறுங்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களினால் மிதித்து போட்டதுமாய் இருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும் அதன் தலையின் மேல் உள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயுமுடையதுமாய் மற்றவைகளை பார்க்கிலும் பருமனாய் தோன்றினதுமாய் இருந்த அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளையும் அறிய மனதாயிருந்தேன். அவருக்கு டவுட், இந்த இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வேணும்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இன்னொரு விஷன் கண்டினியூ ஆகுது அவருக்கு. 21, 22. நீண்ட ஆயுஸ் உள்ளவர் வருமட்டாகவும் நியாய விசாரிப்பு உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். So he sees little more piece of the vision. என்ன பார்க்குறாரு? அந்த செயின்ஸ் எல்லாம் கூட இந்த பீஸ்ட் சண்டை போடுற மாதிரியும் வின் பண்ணுற மாதிரியும், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் த செயின்ஸ் ஆர் வின்னிங். கரெக்ட்? அது நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ இந்த இந்த
பீஸ்டோட ராஜ்யம் இஸ் தேர் till God is coming to control it. அவ்வளோ தூரம் இருக்கு. till the end of times வரைக்கும் இருக்கிற மாதிரி is seeing it. அதுக்கும் இப்போ இன்டர்பிரிட்டேஷனும் angel is giving. verse 23 to 25. But it is said that இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டு நன்று கண்டேன், which means that beast is getting victory, no? It will be correct. It will hurt and it will kill and it will affect. ஆமா correct. But in the end we will win. But அதுக்கு இடையில there is lot of bad things happening through this horn. Okay, right? Make sense? Yeah. Yes. 23 to 25. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4 ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேறா இருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கலும் வேறா இருந்து 3 ராஜ்யங்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். So saint or the church is கொடுக்கப்படுறோம், right? So அந்த ராஜ்யத்துல வர அந்த வினோதமான ஒரு ராஜா, அந்த ராஜா பண்ற கொடுமைக்கு saints கொடுக்கப்படுறாங்க. Like they are allowed to be persecuted. இல்ல, it is allowed to be persecuted. And then ending எப்படி முடியுது? 26 27. ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழித்து போடும்படியாகவும் அவனுடைய ஆளுகை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். Perfect. So we saw 2 visions. இல்ல, 4 கிங்டம் ஓட விஷன் பார்த்தோம். அந்த விஷன்ல 4வது கிங்டம் பத்தி கூட கொஞ்சம் டீட்டெயில் வேணும்ட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு விஷன் பார்க்குறாரு டேனியல். ஸோ அதோடைய இன்டர்பிரிட்டேஷனும் பார்த்தோம். யூ கேன் see ஒரு கொடுமையான ஒரு கிங்டம், அதில் ஒரு பயங்கரமான ஒரு ராஜா வரப்போறாருன்னு தெரியுது. அண்ட் அந்த ராஜாவையும் அடக்கிறதுக்கு the church is being given or the saints are given, இல்லை are being given that power. அந்த பீப்புளுக்கு அந்த பவர் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு 7:18 இருக்கு, 26-27 இருக்கு. இன்னொரு தடவை வாசிக்கிறீங்களா? ரெவலேஷன் 7:18. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். So Amala, is it 7? yeah, yes akka, 7:18. எனக்கு ரெவலேஷன்ல 7:17 வரைக்கும் தான் இருக்குது. ஓ இல்ல, we are in டேனியல் அக்கா. ஓ நான் ரெவலேஷன் எழுதியிருக்கேன் எல்லா இடத்துலயும். my mistake. It's Daniel 7. I'm so sorry. எப்படி எழுதியிருக்கேன் பாரு. அதான் நைட் உட்காந்து செய்யக்கூடாதுன்றது. ஓகே, Daniel 7. எல்லாம் Daniel 7. எல்லாம் ரெவலேஷன் எழுதி. ஓகே. Yeah. So Daniel 7:18 and 26-27லயும் அதே மெசேஜ் வருது. கரெக்டா? 26-27 வாசிச்சிருக்க. Daniel 7:26-27. ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். 26 தானே? ஆமா. அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ஆகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கும் என்றான்.
Okay. So again, saints kingdom is being given, saints will rule, and of course, the anointed one will be the bigger king. Like ancient of days will be bigger. Okay. So இதுல டவுட் இல்லை டேனியலுக்கு கரெக்டா இன்டர்பிரிட்டேஷன் எண்டிங்லலாம் டவுட் இல்லை வை பிகாஸ் ஹீ சீஸ் இடையில இன்னொரு விஷன் ஒன்னுக்கு அப்புறம் விஷன் டூ ஒன்று பார்ப்பார் அவர் அந்த விஷனில் ஐ திங்க் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மோர் அதனால அதை பற்றி அவர் டவுட் கேட்கல ஓகே ஸோ எல்லா ஹேப்பனிங்க்கும் எண்ட் வந்து ஒரு விக்ட்ரியோட வந்து வந்து முடியுது ரைட் ஸோ ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இட் வாட் இஸ் விஷன் டூ இஃப் யூ கேன் ரீட் ரெவலேஷன் சாரி Daniel 7 verses 9 to 14 please. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடியோ பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசுதல் நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற மிருகங்களின் ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். Lovely. Okay. Right. So vision is great. Right. So நீங்க அதனால நீங்க if you look at நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம்ல அந்த பயங்கரமான வெவ்வேறு கிங்டம்ஸ்லாம் நடந்தாலும் பயங்கரமான ஒரு கிங்டம் வந்தாலும் இன்னொரு ஹாரிபிள் கிங் வந்திருந்தா கூட எண்டிங் எப்படி இருந்துச்சு அந்த ரெவலேஷன் 7:18 ஆனாலும் அப்படின்னு தமிழில் ஆரம்பிக்குது இல்லை இதெல்லாம் இருந்தாலும் ஃபைனல் விக்ட்ரி எப்படி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ யூ வில் நோட்டிஸ் த சேம் தட் ஆனாலும் பட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்சோ இன் 26-27 அது யூ கேன் நோட் தட். ஓகே ஸோ யூ கேன் see how this is going now, right? So now think back to the revelation chart. ஞாபகம் வச்சுக்கோங்க. quite easy இல்லை? rapture, tribulation, millennial rule, judgment, right? And new earth and new heaven. So it's not very, very complicated. Antichrist in the mapல எங்க வருவாருன்னாக்கா இந்த tribulation startingல Antichrist is expected. Okay. So அந்த டைம்ல tribulation டைம்ல Antichrist will come and he will be also in hell along with இல்லை மற்ற beast இருக்கும் வெவ்வேறு சேட்டனோட ஆளுங்க இருப்பாங்க அவங்க எல்லாருமே they'll go to hell. ரைட் ஸோ இந்த மேப் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் இஃப் ஐ லுக் இன் டு த டிஃப்ரெண்ட் வேர்சஸ் இன் டேனியல் சாப்டர் 7 நம்ம ஐ திங்க் வி கேன் மேப் இட். ஆல்ரெடி உங்கள் மனசில் மேப் பண்ணியிருந்திருப்பீங்களா இருக்கும். பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ த்ரூ. ஓகே ஸோ டேனியல் சாப்டர் 7 1 to 8 இஸ் அபவ் அந்த 4 கிங்டம் பற்றி. ஸோ அது வச்சிடுறேன் நான். இப்போ அதுக்கு போகலை. ஸோ 9லேருந்து பார்க்கலாம். ஓகே ஸோ verse 9ல் என்ன? I saw the thrones were put in place and the ancient of days, which is God, was seated. His garment is white as snow, hair of his head like pure wool. His throne was like a fiery flame, wheels burning fire. So
இந்த இந்த இது வந்து த்ரோன் ரூம்ல காட் த்ரோன்ல உட்கார்ந்துருக்கிற ஒரு காட்சியை டேனியல் பார்க்குறாரு. நம்ம இது லாஸ்ட் சாப்டர்லேயும் லாஸ்ட் செஷன்லேயும் பார்த்தோம். ஐசாயா 6ல் பார்த்துருக்கோம். ஐசாயா 6லேயும் இருக்குது, எசேக்கியல் 1 and 10ல் இருக்குது, அஃப்கோர்ஸ் டேனியல்லையும் இருக்குது. நீங்கள் இதில் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே யூ வில் சி இல்லை. எசேக்கியல் இதில் அந்த வீல்ஸ் லைக் ஃபயரி ஃப்ளேம் அது வந்து எசேக்கியல்ல இருக்குது. ரெவலேஷனில் வந்து ஒயிட் அஸ் ஸ்னோ, ஹிஸ் ஹெட் இஸ் லைக் பியோர் wool, அது வந்து ரெவலேஷனில் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் திஸ் எவ்ரிபடி சீஸ் அ த்ரோன் ரூம், ரைட்? ஸோ அந்த த்ரோன் இட்ஸ் நாட் ஒரு ஒரு இவருக்கு மட்டும் கிடைச்ச ஒரு காட்சி கிடையாது. அது மற்றவங்களும் பார்த்துருக்காங்க. அமேசிங் பார்ட், வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்ட வெவ்வேறு புக்ஸு, ஆனால் தே ஆல் மேட்ச் இல்லை. அதனால இட் இஸ் அமேசிங்ன்றதை பார்த்தோம், ரைட்? ஸோ காட் இஸ் சிட்டிங் ஆன் இஸ் த்ரோன். ஐசாயாவில் இருக்குது, எசேக்கியல்ல இருக்குது, ரெவலேஷனில் இருக்குது. ரெவலேஷனில் இந்த உல் பார்ட் இருக்குது. ஸோ இது நம்ம ரெவலேஷன் லெசன்லேயும் பார்த்தனால ஐ எம் கோயிங் ஃபாஸ்ட். ஓகே. Daniel 7:10. Okay, so there is it's written, a fiery stream was running in front of him. So அவருடைய கோபம் போகிற மாதிரி, that is something like that. And thousands are around him, ministering to him, 10,000 times, 10,000 standing before him. And now it is a court scene. Court is seated, books are opened. Okay. ஸோ இது எங்கே வருது? நம்ம சார்ட்டில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா த்ரோன் ரூம் வந்து சாப்டர் 4 and 5ல் வரும். இப்போ வர இந்த புக்ஸ் ஆர் ஓப்பன்ட், கோர்ட் சீன் எல்லாம் அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் டைமில் இருக்கும் இல்லையா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் கொரலேட்டிங் வேர்சஸ் 1-2 இருக்குது. ஹீப்ரூஸ் 12:22 வாசிக்கிறீங்களா? ஹீப்ரூஸ் 12:22, Jude 1:14. நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் அதோட நின்றுச்சு, அங்கே வந்திருக்கீங்கன்னு இருக்கும். ஆமாம், மீனிங் லைக் நீங்கள் மவுண்ட் சீனாய்க்கு போகலை, அங்கே தீயும் லைட்னிங்கும் இதுவுமா இருந்துச்சு, யாரும் தொடாதீங்க அப்படிலாம் இருந்தது இல்லையா? ஸோ அப்படி இல்லை. மவுண்ட் சயான் வந்து ஜீசஸ் திரும்பி வந்த இடத்துல யூ வில் பி இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அலாங் வித் ஏஞ்சல்ஸ் அண்ட் அதர் பிலீவர்ஸ் அப்படின்னு ஹீப்ரூஸ் ஆத்தர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது ஹீ ஆல்சோ ரைட்ஸ் திஸ் 10,000 times 10,000 மாதிரில நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஜூட் அவருடைய ரிட்டர்ன் பற்றி இருக்கும் இல்லை? அது வாசிச்சு பாருங்க. ஜூட் chapter 1 verse 14. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களின் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000-1000 தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆமா, இது யார் சொன்னதான்? ஈனோக் எழுதினாராம். ஆமா அப்படின்னு ஜூட் சொல்றான், ரைட்? ஸோ ஈனோக், அதுவும் எப்போ ரொம்ப கிளியரா, ஈனோக்குன்னு நிறைய பேருக்கு பேர் உண்டு, அதனால ஆடம்ல இருந்து 7வது தலைமுறையில ஈனோக் அப்படின்னு கிளியரா எழுதி சொல்லி இட்ஸ் ரிட்டன், ரைட்? ஸோ ஜூட் சொல்றதும் அதே தான் இல்லை. அன்காட்லிய ஜட்ஜ் பண்றதுக்காக 1000 செயின்ஸ் வந்து ஜீசஸ் கூட திரும்பி வர்றதை பார்க்குறாரு அவர். அதான் ப்ராஃபஸியா சொல்றாரு. ஸோ அந்த சீன் ரெவலேஷன் 5:11 த்ரோன் ரூம்க்கு முன்னால எக்கச்சக்கமான பீப்புள் ஆர் சிங்கிங் இல்லை? 5:11 பாருங்க. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லெக்கம் 10,000-10,000 1000 இருந்தது. Okay, so we get the idea.
heavenல there are like thousands and thousands and thousands of people and angels எல்லாரும் இருக்கிறாங்கன்றது clear. ஓகே, இப்போ அந்த ஒரு கோர்ட் சீன் ஜட்ஜ்மெண்ட் நடக்க போகிறதுன்றது அந்த இது எப்போ நடக்குது? ரெவலேஷன் 20ல் நடக்குது. ஸோ அதையும் வாசிச்சிடலாம். ரெவலேஷன் 20 11 to 15ல் நடக்கிற காரியத்தை தான் டேனியல் இதில் ப்ராஃபஸியாக பார்த்துருக்காரு. ஓகே, சரி, 20 11 to 15. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின் படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்போது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்படுவான். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, இதுதான் கோர்ட் சீன். ஸோ டேனியல் இஸ் டெல்லிங் கோர்ட் வாஸ் ஹேப்பனிங். கோர்ட் நடந்துட்டு இருக்கு. கோர்ட் சீன் பார்த்துருக்காரு அவர். கோர்ட் சீன் இஸ் சீட்டட் அண்ட் புக்ஸ் எல்லாம் திறந்து எல்லாரும் இருந்தாங்கன்னு சொல்லி. ஸோ இதுதான் அவர் பார்த்துருக்காரு. ரைட்டா? ஓகே, ப்ராஃபஸியா ஹீ இஸ் டெல்லிங். ஓகே, ஸோ அதே மாதிரி 7:11 வந்து யார் இந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்குது கோர்ட் சீனில், அதில் பனிஷ் பண்ணப்படுற பர்சன் டேனியல் பாயிண்ட் அவுட் பண்ணுறது வந்து அந்த ஹார்ன். ஓகே, ஐ வாட்ச்ட் தென் பிகாஸ் ஆஃப் த சவுண்ட் ஆஃப் த பாம்பஸ் வேர்ட்ஸ், ரொம்ப பெருமையாக பேசுகிற வார்த்தைகள், விச் த ஹார்ன் வாஸ் ஸ்பீக்கிங். I watched till the beast was slain and its body destroyed and given to the burning flame. Daniel 7:11 தமிழ்ல வாசிக்கிறீங்களா ப்ளீஸ்? அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளையும் பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ நமக்கு அந்த அந்த ஹார்ன் என்னன்னு தெரியும். ஸோ அந்த ரோமன் கிங்டம், புரோக்கன் ரோமன் கிங்டம். புரோக்கன் ரோமன் கிங்டம்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ரோம் வந்து ஒரு பெரிய கண்ட்ரியாக இருந்தது ஜீசஸ் டைமில். அப்புறம் ரோமன் ரூலுன்ட்டு இட் கண்டினியூட் ஃபார் 1000 years. ஓகே, ஸோ அது ரொம்ப காலம் இருந்தது. அப்புறம் ரோமை வந்து யாருமே கேப்சர் பண்ணலை. அசிரியாவை பேபிலோன் கேப்சர் பண்ணிச்சு. பர்ஷியா பேபிலோனை கேப்சர் பண்ணிச்சு. கிரீஸ் பர்ஷியாவை கேப்சர், இப்படி ஒன்றா பிடிச்சாங்க. ஆனால் ரோமை வந்து யாருமே பிடிக்கல. ரோம் ஜஸ்ட் broke into different countries. யார் அந்த கண்ட்ரி? யூரோப்பில் இருக்கிற மெனி ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப் வாஸ் ரோமன் கிங்டம். அப்போது உடையும் போது எப்படி உடஞ்சிருக்கும்? யூகே தனியாக, ஜெர்மனி தனியாக, ஸ்பெயின் தனியாக, அப்படி இட் ஜஸ்ட் ப்ரோக். ஓகே, வேறு யாருமே அவங்கள ரூல் பண்ணி அப்படி வரவே இல்லை. ஓகே, ஸோ அதில் ஒரு ஹார்னுன்னு போட்டிருக்கு. ஸோ அதுதான் 10 கிங்டம் ஆயிரும். அந்த 10 கிங்டமில் 3 கிங்டம் உடச்சிக்கிட்டு ஒரு ஹார்ன் பெருசாக வரும். அந்த ஹார்ன் தான் தேவதூஷணம்லாம் பேசுகிற ஒரு ஹார்னாக இருக்கும். ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் இட் அஸ் திஸ் இஸ் ஆன்டி கிரைஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது நம்ம படிச்சுட்டே வருவோம். ஸோ வி வில் சி ஹவ் இட் இஸ் மேட்சிங். ஸோ அந்த ஆன்டிகிரைஸ்ட் இஸ் கொன்று அந்த பாடி இஸ் கிவன் டு ஃப்ளேமில் ஹெல்லில் போடப்படுது அப்படின்ற விஷயத்தை தான் டேனியல் இஸ் நோட்டிஸிங். ஓகே, ஸோ டெஃபினட்டாக வி ஹாவ் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் இட். ஸோ இதே சாப்டரில்
இதே மீனிங் உள்ள வசனங்கள் கூட கொஞ்சம் இருக்கும், அதையும் வாசிச்சிருங்க. இதெல்லாம் சேம் மீனிங் தான். 7, 8 பாருங்களேன். அந்த கொம்புகளை நான் கவனித்துக் கொண்டிருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகள் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையான பேசும் வாயும் இருந்தது. ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சன். 20 and 21 பாருங்க. அதன் தலை மேலுள்ள 10 கொம்புகளை குறித்தும் தனக்கு முன்பாக 3 கொம்புகள் விழுந்து போக எழும்பினதுமாய் கண்களையும் பெருமையானவைகளை பேசும் வாயுமுடையதுமாய் மற்றவர்களை பார்க்கலும் பருமனாய் தோன்றினதுமான அந்த வேறே கொம்பை குறித்தும் அவற்றின் பொருளையும் அறிய மனதாய் இருந்தேன். 23, 25 தான் அந்த டிஸ்கிரிப்ஷன், ரைட்? 23, 24, 25. ஆமா, ரைட். ஸோ we know that. ஸோ டேனியல் வந்து இங்கே மட்டும் இல்லை, 2-3 பிளேசஸில் இதே இதில் வரும். ஸோ டேனியல் 8:25 and 11:45. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருந்த அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாய் இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். கரெக்ட். இல்லை, நார்மலா he will not die. Godோட ஹெல்ப் வச்சு he will die. கரெக்ட். 11:45. சமுத்திரங்களுக்கு இடையிலுள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். மீனிங் இஸ்ரவேல போய் he'll rule. ஓகே, or under his rule. He'll take it under him. ஓகே, இஸ்ரேல. ஆனால் தட் இஸ் நாட் ஃபைனல். அதுக்கப்புறமும் ரூல் மாறிடும், சேஞ்சஸ் அது. ஸோ இந்த ஹார்னுக்கு கடவுள் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. அதையும் நம்ம 7லேயே பார்த்துட்டோம் இல்லையா? இந்த 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 வசனத்தில் கூட இருக்குது. ஸோ இது வசனம் ரிப்பீட் ஆகிறது 21, 22லேயும் இருக்குது, 25, 26லேயும் இருக்குது. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, வாசிச்சது தான். ஜஸ்ட் ஹாவ் அ லுக். இதுதான் எங்கே நடக்குது? ரெவலேஷனில் நடக்குது. ஓகே, அது வாசிச்சிடலாமா? ரெவலேஷன் 13, 5 and 6. பெருமையானவர்களை தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. லிங்க் எவ்வளோ கிளியர்னோ? வெரி கிளியர், ரைட்? ஸோ இந்த ரெவலேஷன் 13ல் டிஸ்கிரைப் பண்ணுற பார்ட்டியை பற்றி தான் டேனியல் ப்ராஃபஸியா விஷனா பார்த்துருக்காரு. கரெக்டா? வெரி கிளியர். நவ் 1920. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளோடையும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். ஓகே, ரெவலேஷன் 20 verse 4. அந்தியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஒரே ஒரு செகண்ட், ஒரு வசனம் செக் பண்ணிட்டு இருக்கேன்.
இங்கிலீஷ்ல வேற இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். அதுதான் இருக்கு. ஓகே ஓகே 2010 மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். கரெக்ட். ஓகே ரைட். ஸோ பனிஷ்மெண்ட் இஸ் பீயிங் கிவன். ஸோ எங்கே இந்த பீஸ்ட்டை கொன்று பாடியை டிஸ்ட்ராய் பண்ணி கந்தகத்தில் போடுறது டேனியல் பார்த்துருக்காரு. சாப்டர் 7 verse 11. ஓகே, திஸ் இஸ் கிளியர். verse 12 பாருங்க, டேனியல் 7:12. ஆஸ் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த பீஸ், அப்போ வேறு மற்ற டிமானிக் கேரக்டர்ஸ் இல்லை மற்ற டீமன்ஸ் மாதிரி இருக்கிறவங்க, they had their dominion taken away, அவங்க பவர் எடுக்கப்பட்டு, yet their lives were prolonged for a season and a time. ஸோ பவர் எடுத்துட்டாங்க, ஆனால் கொல்லலை அப்படின்னு ஒரு டைம் இருந்திருக்கு. ரைட், தமிழில் எப்படி இருக்குன்னு பாருங்க. 7:12. மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ என்னவென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. ஓகே, ஸோ மற்ற வேற பீஸ்ட். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இந்த மீனிங் வர மாதிரி ரெவலேஷன் சாப்டர் 20ல் verse 1 to 3 பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் லைக் திஸ். அது இருக்கலாம், இதுவாக இருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ரெவலேஷன் 20 1 to 3. ஒரு தூதன் பாளையத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். ஸோ அப்போ அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். ஸோ அந்த பவர் எடுத்துட்டு இந்த பீஸ்ட் கொஞ்ச நாள் உயிரோட வச்சிருக்காங்க, கரெக்டா? அதுக்கப்புறம் தான் the beast or the dragon will be destroyed. அழிக்கப்படுறது லேட்டர், கரெக்டா? ரெவலேஷன் 20:10 வந்தது இல்லை அழிக்கிறது. பட் இந்த டைமில் ஒரு 1000 வருஷம் ரொம்ப ஒரு ஜெயிலில் போட்டு வச்சுருக்க மாதிரி, ஒரு குழிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லி ரெவலேஷனில் இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு இது மாதிரி தோணுச்சு. ஸோ இட் லுக் லைக் அ ப்ராஃபஸி டு மீ. ரைட், அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் 13 and 14, Daniel 7 13 and 14, very very clear. I was watching in the night visions and behold, Son of Man வந்தாரு. எப்படி வந்தாரு? cloudsல வந்தாரு. He came to Father God, அதான் ancient of days, and they brought him near him. அப்போ என்ன அர்த்தம்? ஜீசஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஃபாதர் காட் பக்கத்தில். Then to him, to Jesus was given dominion, glory, kingdom எல்லாம் கொடுத்தாங்க. டேனியல் பார்க்குறாரு இதை விஷனில், ரைட்டா? அண்ட் ஆல் பீப்புள், நேஷன், லாங்குவேஜஸ் ஷுட் சர்வ் ஹிம். அதுக்காக அவருக்கு பவர் கொடுக்கப்பட்டுச்சு. யாருக்கு? ஜீசஸ்க்கு. அந்த பவர், இஸ் டொமினியன் இஸ் an everlasting dominion, it will not pass away, அவருடைய கிங்டம் will not be destroyed அப்படின்ட்டு இவர் டேனியல் பார்க்குறாரு. இது நல்லா தெரிஞ்ச ஒரு போர்ஷன், ரைட்? ஸோ த்ரோன் ரூமில் ஜான் பார்த்த சீனும் இதே தான். த்ரோன் ரூம் பார்க்குறாரு, த்ரோனில் ஃபாதர் காட் இருக்காங்க. அதுக்கப்புறம் லேம்ப் மாதிரி ஜீசஸ் இஸ் தேர். அண்ட் தென் அவருக்கு இந்த சீல் வச்ச 7 சீல் வச்ச சுருள் கொடுக்கப்படுது. அண்ட் தென் அதுக்கு அர்த்தம் என்ன? டேக் ஆல் பவர், கிரியேஷனை உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வா, டேக் பேக். எல்லா செயின்ஸும் நீங்கள் எல்லாரும் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் சர்ச் இல்லை அவருடைய பிலீவர்ஸ் எல்லாரும்
கிரியேஷனை திரும்ப டொமினியன் அடியில் கொண்டு வருவாங்க. அண்ட் that will be his kingdom. அது ஃபார் எவர் அண்ட் எவர் அப்படின்ற பாயிண்ட் ஆரம்பிக்கிறது இந்த ஸ்க்ரோலில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த சீன், ஸோ ஜான் பார்த்த சீன் மாதிரியே இருக்குது இந்த சீனும். அண்ட் அதுலேயும் பீப்புள் ஃப்ரம் ஆல் நேஷன்ஸ் அண்ட் அது அந்த இது இருக்குல்ல, எல்லா ட்ரைபு, கிங்டம், நேஷன், லாங்குவேஜ் எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெவலேஷன் 5:9 இருக்குது, 7:9 அது எது இருக்கும். ஸோ 5:9 இருக்கிறது ராப்சராகி போன சர்ச் கூட்டம். 7:9 இருக்கிறது ட்ரிபுலேஷன் முடிஞ்சு இருக்கிற வந்த பிலீவர்ஸ் கூட்டம். ஓகே, ஸோ அந்த ரெண்டு இதுலேயுமே பீப்புள் ஃப்ரம் ஆல் த வேர்ல்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் பாடுற மாதிரி இருக்குது ரெவலேஷனில். ஸோ அந்த சீன் தான் டேனியல் இஸ் சீயிங் இன் த ப்ராஃபஸி இல்லையா, அவரோட விஷனில் பார்த்துருக்கார். ஓகே, இந்த வந்து டொமினியன் ஃபாதர் காட் கொடுக்குற மாதிரி he has also seen that. Any thoughts, any questions? All right. Okay. And then comes on the judgment of Antichrist. அந்த ரொம்ப வார்த்தைகள் பேசுகிற கொம்பு இருந்துச்சு இல்லையா, அதுடைய ஜட்ஜ்மெண்ட் வசனங்கள். தமிழில் வாசிக்கிறீங்களா? டேனியல், நம்ம வாசிச்சது தான். டேனியல் 7:22 இருக்குது, 26-27 இருக்குது. ஓகே, என்ன இருக்குது? until the ancient of days came and the judgment was made. யாரோட ஃபேவரில் ஜட்ஜ்மெண்ட் நடந்து தான்? செயின்ஸுக்கு நன்மையாக ஃபேவரபுளாக ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு, and the time came for the saints to possess the kingdom. ஸோ யார் கிங்டம் பொசஸ் பண்ணுறா? along with Jesus, ஓகே, லைக் த சன் ஆஃப் மேன். அவரோட சேர்ந்து எல்லா பிலீவர்ஸும் கிங்டமை எடுத்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இதுவும் 26-27 அதான். Then the kingdom and dominion and the greatness of the kingdoms under the whole heaven shall be given to the people, the saints of the Most High. His kingdom is an everlasting kingdom, and all dominions shall serve and obey him. Okay, so after Antichrist's judgment, this is what is going to happen. So அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வர்றது நம்ம வாசிச்சிட்டோம் அந்த வசனம்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் நாட் கோயிங் டு ரீட் அகேன். 19:11 and 20 வாசித்தோம்ல, இப்போ தான் வாசித்தோம் நம்ம. And Revelation 20:10-11 verse 14, அது சேம் திங். ஐ திங்க் we just read it, so that's fine. அந்த கந்தகத்தில் போடப்படுறாங்கன்னு சொல்கிறது. ஸோ I want you to notice saints will rule. ஸோ ஜீசஸ் கிங்காக வருவார், ஜீசஸ் ரூல் பண்ணுவாருன்றது ஐ திங்க் நம்ம நிறையா படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம், வாசிச்சிருக்கோம், மனசில் இருக்கிற ஒரு உண்மை. ஆனால் the churchோட பாடி ஆஃப் த சர்ச், லைக் தட் இஸ் த சர்ச், த பிலீவர்ஸ், அவங்களும் ரூல் பண்ணுவாங்கன்ற விஷயம் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ அது வந்து இங்கே டேனியல் சொல்கிறாரு இந்த மாதிரி செயின்ஸ் ரூல் பண்ணுறாங்கன்ட்டு. ஐ வாண்ட் டு ஷோ யூ வேறு எங்கெல்லாம் இருக்குன்ட்டு. ஸோ இது ஜீசஸ் இஸ் டாக்கிங். ஓகே, தட்ஸ் வை ஐ புட் இன் ரெட். Matthew 19:28 எடுங்களேன். Matthew 19:28. அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கிரேட், நோ? நம்ப முடிகிற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப கிரேட். ஐ மீன் we are not worthy in தோணுதில்ல. ஸோ பட் that is what Jesus is promised. You will sit on 12 thrones judging the 12 tribes of Israel, right? Okay, ஸோ அதே இது லூக்லேயும் இருக்குது. ஸோ quite some point. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ Jesus himself promises that we will be on throne and we will be judging. ஸோ ரூலும் பண்ணுவோம்,
ஜட்ஜாகவும் இருப்போம். ஜட்ஜ்னா லா, ரைட்? கோர்ட்லேயும் இருக்கிறோம், கிங்காகவும் இருக்கிறோம். 1 Corinthians 6 verses 2 and 3 பால் சொல்றாரு. 1 Corinthians 6 பரிஸ் சொல் வாசி. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? ஓகே. ஸோ பட் நமக்கு வேண்டிய பாயிண்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ பாலுக்கெலாம் தெரியுது. பாலனால் இஸ் ஸோ ஷுர் we are going to judge the world, we are going to judge the angels, we are going to judge everybody அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளியராக சொல்லிட்டு இருக்காரு. ரெவலேஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ப்ரிட்டி கிளியர், ரைட்? ரெவலேஷனில் ஜானோட ஒரு ப்ரைஸில் வரும், he has made us kings and priests to his God and Father, to him be glory அப்படின்னு சொல்லி அவர் ப்ரைஸ் பண்ணுவார். verse 6ல் இருக்குது. ஸோ he made us kingsன்னு சொல்கிறார்ல. ஸோ வெரி கிளியர் அகேன். ஜீசஸ் இன் ரெவலேஷன் சொல்லியிருக்காரு அந்த சர்ச்சஸ் பேசும்போது. he is telling in verse 21, Revelation 3:21 வாசிக்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ரைட்? ஸோ ஓவர் கம் பண்ணி பிலீவ் பண்ணுற எல்லாருக்கும் you will sit along with me on my throne. And God own throne, like, really unbelievable. Great. Okay. Revelation 5:10 church sings. அந்த சர்ச் ஸ்க்ரோல் எடுத்த உடனே அந்த பிலீவர்ஸ் பாடுறாங்க இல்லையா, சர்ச் ராப்சர்ட் சர்ச் இஸ் தேர். அப்போ அவங்களும் அதான், யூ மேட் அஸ் கிங்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட் வித் யுவர் பிளட்ன்னு சொல்லி, வி வில் ரெயின் ஆன் தி எர்த், நாங்கள் ஏர்த்தை ரூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ப்ரைஸ் பண்ணும்போது அந்த ப்ரைஸ்லேயும் அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ரெவலேஷன் 24 வாசிக்கிறீங்களா? வாசிச்சிங்க, ஆனால் இப்போ இந்த மீனிங்கோட வாசிங்களேன் தயவுசெய்து. அன்றியும் நான் சிங்காசனங்களையும் கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றின சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளில் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடைய கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். Very clear. They lived and reigned with Christ for 1000 years. Okay, so super clear. So, Daniel is seeing this particular point. Saints will rule. அப்படின்றதையும் அவர் பார்க்குறாரு, which is also amazing. இல்லை? Okay, let me finish this. So, verse 25 பார்த்தீங்கன்னா, it is Daniel 7:25ல அந்த ஹார்னை பற்றி எழுதியிருக்குல்ல, அந்த ஹார்ன் பற்றி எழுதிட்டு என்ன எழுதியிருக்கு, அண்ட் he will change the times and the law, இல்லை அவர் காலத்தெல்லாம் மாற்றுவார், சட்டங்களெல்லாம் மாற்றுவார். Then the saints shall be given unto his hand for a time and times and half a time. Okay, அந்த தமிழில் அந்த போர்ஷன் எப்படி இருக்கு? டைம், டைம்ஸ் அண்ட் half a time எப்படி இருக்கு? உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஓகே, ஸோ இதுதான் அந்த
யூ ரிமெம்பர் நம்ம ரெவலேஷனில் படித்தோம்ல, டேனியல் 70th வீக் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, அதில் 50% ஆஃப் 7 years வந்து 3.5 வருஷம். கரெக்ட்? 3.5 வருஷம்தான் டைம், 1 வருஷம், டைம்ஸ் 2 வருஷம், half a time, half a year. அதுதான் 3.5 years. ஓகே, டைம், டைம்ஸ் அண்ட் half a time. ஸோ அந்த 3.5 yearsக்கு செயின்ஸ் அவருக்கு it is he's taking more power. Saints are given under him. There are many martyrs இருப்பாங்க அந்த டைமில் தான். கிறிஸ்டியன் மார்ட்டியர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. எனிஹவ், ஸோ இந்த டைம்ஸ் அண்ட் half a time டேனியல் 9ல் இன்னும் வருது. நம்ம அதை இன்னும் அடுத்த செஷனில் படிப்போம். ஸோ டேனியல் 7ல் வந்த போர்ஷன் ப்ளீஸ் ரெவலேஷனோட கொஞ்சம் லிங்க் பண்ணி அதை திரும்ப வேணாலும் படித்து பாருங்கள். அழகாக ஃபிட் ஆகும். என்ன அழகாக ஃபிட் ஆகுதில்ல, பியூட்டிஃபுல்லான ப்ராஃபஸி, பர்ஃபெக்ட் ப்ராஃபஸி. Any questions? We'll close. Okay. Shantika, over to you, Ka. ஓகேம்மா. யாராவது ப்ரே பண்றீங்களா? ரம்யா, ஜெபம் பண்ணி முடிக்கிறீங்களா? ஓகேக்கா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துக்கு எங்க அன்பின் பரலோக தந்தையே ராஜாவே, அப்பா இந்த நேரத்தில் கர்த்தாவே, அப்பா உண்மை பற்றின ஆண்டவரே வாக்குகளையும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற தரிசனங்களையும் எங்களுக்காக வைத்திருக்க அந்த ரூல்ஸ் அந்த ரெகுலேஷன் எல்லாவற்றையும் நாங்க கண்டோம் ராஜாவே. அப்பா நீர் ஆண்டவரே, அப்பா ஆதாம் முதல் 7ஆம் தலைமுறை தொட்டு ஆண்டவரே நீர் இதை எப்படியோ அப்பா எங்களுக்காக ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஜெனரேஷனாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஜெனரேஷன்ல அப்பா இந்த 2000 yearsல ஆண்டவரே ஆண்டவர் கிருபை செய்திருக்கீங்க ராஜா. ஹவ் மார்வலஸ் யுவர் ஒர்க்ஸ் ஆர் மை மாஸ்டர். அப்பா அதை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்கிறீங்களே சரி அப்பா ராஜா. அப்பா நாங்கள் அறிந்து கொள்ளாததும் ஆண்டவரே எங்களுக்கு புத்திக்கு எட்டாததுமான பயங்கரமான பராக்கிரமசாலியா எங்களோட இருக்கு எங்கள் தேவனே, நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரப்பா. நாங்கள் எளிமையும் சிறுமையுமானவர்கள் ராஜா. அப்பா எவ்வளவு ஃபியூச்சரைஸ்டா நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க ராஜா, அதற்காக உமக்கு நன்றி. அதை இந்த நேரத்தில் ஆண்டவரை எங்களுக்கு நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாதிகமான ஆசாரிய கூட்டமாக எங்களை நீ தெரிந்து கொண்டப்பையால் நமக்கு நன்றி ராஜாவே. அதை எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கீங்க, அதற்கு நன்றி ராஜா. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த எவ்வளவு அழகான லிங்கேஜ் நாங்கள் இன்னைக்கு அறிந்து கொள்ள அந்த கிருபை செய்திருக்கீங்க பரிசுத்தாவியானவரே, நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா. அப்ப இது எங்களுக்கு ஆண்டவரே வெளிப்படுத்தி அந்த லிங்கேஜை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண பம்லான்ற கரங்கள் செய்கிறோம்ப்பா. இன்னும் நீங்க எடுத்து உபயோகப்படுத்துங்க ராஜா. இன்னும் அதிகமாக நாங்கள் இன்னும் அவங்க மூலமா அறிய அந்த கிருபிச்சாங்க ராஜாவே. அவங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தீர்க்காய்ச்சியும் ஞானத்தையும் புத்தி அறிவு தேவன் பரலத்தையும் தந்தபடியால் நமக்கு நன்றி, நமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்கு ஒரு டூலா ஆண்டவரே நீங்க எங்களுக்கு அறிய எங்களுக்கு கிருபை செய்திருக்கீங்க ராஜா. இசப்பா இந்த இன்டர்மீடியட் கம்யூனிகேஷனுக்காக உங்க கொடான கூடிய ஸ்தோத்திர ராஜா. நீ பரிசுத்தமுள்ளவர், நீ பரலோக தேவன், அதற்காக நமக்கு நன்றி. இதை நாங்கள் இன்னும் ஆண்டவரை கருத்தாய் கை கொண்டு ராஜா, ஒழுக்கத்தோடும் நீதியோடும் நியாயத்தோடும் பயபக்தியோடும் கர்த்தாவே உங்க ஊழியம் செய்ய ஆண்டவர்களுக்கு கிருபித்தாங்க ராஜா. கொடான கூடிய ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேலைகளுக்கு அற்புதமான ஆசீர்வாதமான வேலையாக மாற்றி தந்ததுக்கு நமக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியும் கை கொள்ளும்படி எங்கள் அகக்கண்களை சிறந்தல்லோ ராஜா. சிறந்தல்லபடியா நமக்கு கொடான கொடிய ஸ்தோத்திரம். எங்களை ஒரு விஷயம் கூட தாழ்த்தி இந்த கரங்கள் கருதுகிற ராஜா. அப்பா நெக்ஸ்ட் செஷன்ல அப்பா இதே கண்டினியூட்டியோட ஆண்டவரே மனதில் ஆழ்ந்து பதிந்த இதே குட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட கர்த்தாவே நாங்கள் இன்னும் கண்டினியூஸா ஆண்டவரே இன்னும் குறித்தின முழு விவரத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் சிறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள அந்த கிருபை தாங்க ராஜாவே. கொடான கொடி ஸ்தோத்திரம். Each and every one of us who are assembled here, Master. Bring more people that all knows your plans, Master. அதற்காக உமக்கு நன்றி. கொண்டு வருகிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்க தாழ்த்தி இந்த சமூகத்தை தருகிறோம். இயேசுவின் மூலமா ஜெபம் கேளும் எங்க ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். Amen. Thank you, ma'am. Thank you, Pamela. Oh, thank you, Ka.